அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அலீம் வனுசல்லிம் அலா ரசூலிஹி சய்யதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அருமையான அஞ்சம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது திறக்கப்பட்ட அல்லாஹுவின் திருவாசல்கள். அருமையான நேயர் பெருமக்களே, அல்லாஹினுடைய உதவி எப்படி வரும் என்பதை யாராலும் அறிய முடியாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் நடந்த முதன்மையான ஒரு போர் என்று சொன்னால், அதுவும் எதிர்பாராத விதமாக நபி அவர்களை சார்ந்திருந்த சஹாபா பெருமக்கள் போருக்கு தயாராகவில்லை. ஆனால் போர் செய்ய வேண்டிய கட்டாயம் அது பத்ருடைய போராக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் 313 சஹாபா பெருமக்கள், எதிரிகளிடத்தில் 1000க்கும் மேற்பட்ட எதிரிகள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே எந்த விதமான ஆயுதமும் கிடையாது, ஆட்கள் பலமும் கிடையாது. அவர்களிடத்தில் இருந்தது 2 குதிரைகள் மற்றும் சில ஆயுதங்கள், அவ்வளோதான். ஆனால் எதிரிகளிடத்திலே 100க்கும் மேற்பட்ட குதிரைகள், வாகனங்கள், ஆயுதங்கள் நிரம்பி வழிகின்றன. வெறும் 313 சஹாபா பெருமக்கள் 1000 எதிரிகளை சந்தித்து வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செய்தார்கள்? இறைவா, நாங்கள் வந்த நோக்கம் வேற, ஆனால் இங்கே நடைபெறுகிற நோக்கம் வேற. நாங்கள் போர் செய்வதற்கு வரவில்லை, ஆனால் போர் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த போரிலிருந்து வெற்றி வாகையை சூட வேண்டும் என்று சொன்னால், இறைவா, உன்னை தவிர வெற்றியை எங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது. உன்னுடைய அருள் வாசல்கள் எங்களுக்கு திறக்கப்படவில்லை என்றால் இந்த போரிலே நாங்கள் வெற்றி பெற முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2 கரம் உயர்த்தி, இறைவா, நீதான் எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும், நீதான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சஜிதாவில் மண்டியிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்கள். கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா, போர் நடக்க வேண்டிய கட்டாயத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த போரிலே நீதான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நீதான் எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கரத்தை உயர்த்திய அந்த சமயம் என்பது மிகவும் ஒரு காட்சியாக இருந்தது. அந்த அளவிற்கு முழுக்க கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்திலே தன்னை ஒப்படைத்து துஆ செய்ய ஆரம்பித்தார்கள். யா அல்லாஹ், நீ எனக்கு அளித்த வாக்கை எனக்கு நிறைவேற்றி தருவாயாக. ஏனென்றால் உன்னுடைய நபியாக நான் இருக்கிறேன். உன்னை ஏற்று என் சமூகம் இங்கே வந்து நிற்கிறது. இங்கே நிற்கதியற்றவர்களாய் எங்களை ஆக்கிவிடக்கூடாது. யா அல்லாஹ், நீயே எனக்கு வெற்றியை தர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே வந்து பார்க்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, உங்களை இந்த அளவிற்கு சிரமத்திற்குள் நான் பார்க்க வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே சஜிதாவில் விழுந்து துஆ செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர்கள் தாரை தாரையாக வருகிறதே, அதை பார்க்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், இப்பேற்பட்ட ஒரு காட்சியை நான் பார்த்தது இல்லையே என்று கேட்கிற பொழுது, அல்லாஹ்விடத்தில் நான் வெற்றியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொல்வார்கள். அந்த சமயத்தில் வெறும் 313 சஹாபா பெருமக்கள் மட்டுமே இருக்கிறார்கள். ஆட்கள் பலமும் கிடையாது, ஆயுத பலமும் கிடையாது, செல்வ பலமும் கிடையாது. இப்படி இருக்க 1000க்கும் மேற்பட்ட எதிரிகளிடத்தில் சண்டையிட்டு வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் தன் இருந்து வாசல்களை திறக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி கூறுகிறான், ஃபஸ்தஜாப லகும் அன்னி முமித்தகும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகதி முர்திஃபீன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எதிர்பாராத வகையிலே அந்த பத்ர் களத்திலே எப்படி நான் உதவி செய்தேன், அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான்.
உங்கள் இறைவனிடம் நீங்கள் உதவி தேடி முறையிட்டு கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஃபஸ்தஜாபலக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு பதில் தருகிறான். எப்படி பதில் தருகிறான் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்களே, அதை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்போது அல்லாஹ் அவன் பதிலளிக்கிறான், அன்னி முமித்தக்கும் பி அல்ஃபிம் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். 1000 வானவர்களை தொடர்ச்சியாக அனுப்பி அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் முடிந்த அந்த சமயத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், குறைந்த ஆட்களை கொண்டு எப்படி இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தது என்று கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பி அல்ஃபிம் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். அல்லாஹ் 1000க்கும் மேற்பட்ட மலக்குகளை, அல்லாஹ் 1000 மலக்குகளை கொண்டு இந்த போரிலே மிகப்பெரிய ஒரு உதவியை செய்திருக்கிறான். அந்த மலக்குகள் தான் நம்மோடு போர் செய்தார்கள். அல்லாஹ்வை நம்பிவிட்டால், அல்லாஹ்வை நம்பி நம்மை நாம் ஒப்படைத்து விட்டால், எப்பேற்பட்ட கடுமையான நெருக்கடியாக இருந்தாலும் அந்த நெருக்கடியிலிருந்து வெற்றி வேண்டுமா, அல்லாஹினுடைய அருள்வாசல் திறக்கப்பட்டு உதவி வேண்டுமா, முதன்மையாக படைத்த இறைவனிடத்தில் நம்மை ஒப்படைத்து அவனை சார்ந்து விட வேண்டும். அப்படி சார்ந்து விட்டால், என்னுடைய அடியான் என்னிடத்திலே கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து விட்டான், என்னுடைய அடியானை நான் கண்ணீர் சிந்த விட மாட்டேன் என்று அல்லாஹ் இறங்கி வந்து உதவி செய்து விடுவான். அத்தகைய உதவியை பெறுகிற நபர்களில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ்விடத்தில் முழுமையான நம்பிக்கையோடு துஆ செய்வோம், அமல் செய்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.